அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம டெரஸில் கூலிங் டைலுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்புள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த சைட்டோடைய லொக்கேஷன் அம்பத்தூர், சென்னை அம்பத்தூரில் நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த சைட்டில் வந்து என்ன இஷ்யூ இருக்கோ அதில் என்னென்ன மாதிரியான நம்ம சொல்யூஷனை பண்ணுறன்றத முழுமையாக பார்க்கலாம். இந்த சர்ஃபேஸுக்கு மேலே கிளைண்ட் ஆல்ரெடி இன்னொரு டீமை வச்சு கிரவுட்டிங் பண்ணியிருக்காரு வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுனால. ஆனாலும் மீண்டும் ஒரு 1 வீக்லேயே வந்து மறுபடியும் லீக்கேஜஸ் இருந்ததுன்னு நம்மளுக்கு யூடியூப் மூலயமா பார்த்துட்டு நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணார். இந்த ஃப்ளோரோடைய கண்டிஷன் கஸ்டமர் நம்ம கையில் கொடுக்கும்பொழுது இந்த கண்டிஷனில் இருந்தது. பேரப்பட்ட வாலில் நிறைய கிராக்ஸ்லாம் இருந்தது. ஃப்ளோரில் ஜாயினில் வந்து நிறைய இடத்துல டேமேஜஸ் இருந்தது. அதை நம்ம கரெக்டாக சொல்யூஷன் பண்ணுறோம். A to Z ஆல் டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் ப்ளஸ் கெமிக்கல்ஸும் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலும் சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கெமிக்கல் நீட் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், சர்வீஸ் நீட் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டியில் பெஸ்ட் ஒர்க்காக நம்ம லோ காஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம ப்ரெஷர் வாஷர் வச்சு பக்காவாக பேரப்பட்ட வால், ஃப்ளோரு இதோட எல்லாத்தையும் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீனிங் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். பேரப்பட்ட வாலில் கிராக்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணணும். இதன் வழியாக வாட்டர் லீக்கேஜ் வீட்டுக்குள்ளே வரும். அதை கரெக்டாக நம்ம கிரவுட்டிங் பண்ணி ஃபுல்லாகவே சரி பண்ணுறோம். சீலிங்கில் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்தனால அந்த கிராக்ஸையும் வாட்டர் லீக்கேஜையும் கஸ்டமர் நம்மளை அதை கிளியர் பண்ணிவிட்டு மேலே வாட்டர் ப்ரூஃப் பண்ணுங்க சார்னு சொல்லியிருந்தாங்க. 3 ஃபீட் அகலத்துக்கும் நீட்டு ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்போர்ட் வைக்க போகிறோம், அதனால் ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே எடுத்து அந்த இடத்துல இருக்க வேஸ்டேஜெலாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது வந்து ஆல்ரெடி ஓல்டு பில்டிங் நியூ பில்டிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலையும் வாட்டர் லீக்கேஜ் இருந்தது. அந்த ரெயின் வாட்டர் பல்ப் அண்டும் கிராக்ஸ் இருந்தது, அதுலேயும் வாட்டர் லீக்கேஜஸ் இருந்தது. அதை கரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் கோட்டை அடிச்சிருக்கோம். வாட்டர் லீக்கேஜ் ஆன இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டரை விட்டு செக் பண்ணோம். நிறைய லீக்கேஜஸ் இருந்தது. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம சொல்யூஷன் பண்ணி அதை பேக் பண்ணதுக்கு அப்புறம் கோட்டிங் அடித்தோம். கோட்டிங் அடித்ததுக்கு ஆஃப்டர் நம்ம தண்ணியை ஸ்டாக் பண்ணி வாட்டர் லீக்கேஜ் செக் பண்ணுறோம். வாட்டர் லீக்கேஜ் வரலை. அடுத்தது இந்த இடத்துல ஸ்பவுட் பல்ப் வைக்க போகிறோம். ஃபுல்லாகவே ஜெல்லியை போட்டுவிட்டு சிங்கிள் ஜெல்லி, முக்கால் ஜெல்லி, கருங்கல் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, எது ஒன்றாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம காங்கிரீட்டை வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் ஆட் பண்ணி அதை கரெக்டாக ஃபுல்லாகவே பேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம். ஸ்பவுட் பல்ப் வைக்கிற ரீசன் வாட்டர் லீக்கேஜ் இருந்தால் அது வழியாக தண்ணி வெளியே வந்துடும்ன்றதுக்காக. அந்த இடத்த நம்ம கலவை போட்டு அடைக்கக்கூடாது. அந்த இடத்துல ஜெல்லி கற்களாக போட்டு மேலே நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். வாட்டர் க்யூரிங் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளுடைய சர்ஃபேஸுக்கு மேலே ஃப்ளோரில் பேரப்பட்டவெல்லாம் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். காங்கிரீட் போட்டு எடுத்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டை ஃபுல்லாகவே நம்ம அடிக்கிறோம். கிராக் பிரிட்ஜிங், லேமினேஷன் கோட்டிங், பாண்டிங் கோட்டிங், அல்ட்ரா கோட்டிங், இது எல்லாமே இந்த நேமு. இதை நம்ம ஃபுல்லாகவே அடிக்கிறோம். அடித்து நெக்ஸ்ட்டு நம்ம அதை செக் பண்ணுறோம். வாட்ரு வந்து மேலே தெளிச்சுன்னா செப்ரேட்டாக உங்களுக்கு தனியாக அப்படியே நிற்கும். ஒரு தாமரையில் தண்ணி போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வாட்ரு வந்து செப்ரேட்டாக நிற்கும். இதுதான் இதோடைய பெனிஃபிட்டு. வித் பாண்டிங் கோட்டிங்கும் கூட. அடுத்தது நம்ம ஃப்ளோர் டைல் ஜாயின்லாம் இந்த இடத்துலலாம் லைட்டாக டேமேஜஸ் இருந்து அங்கெல்லாம் க்ரவுட்டிங் பண்ணிவிட்டு
கோட்டிங் ஓரளவுக்கு செயினில் போயிருந்தது. அதெல்லாம் வந்து நம்ம டேமேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அல்ட்ரா கோட்டிங் அடித்து ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்தது எபாக்சி ப்ரைமர் சரியான ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். இந்த கோட்டிங் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணால் 1 டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அந்த ப்ரஷ் வேஸ்ட் ஆகிடும். ஃப்ளோரில் வாலில் வந்து சைட் டேப்பர் வரலையும் ஃப்ளோர் ஃபுல்லாகவே இந்த கோட்டிங்கை நம்ம அடிக்கிறோம். இந்த கோட்டிங் வந்து லேமினேஷன் கோட்டிங், எபாக்சி ப்ரைமர், பாண்டிங் கோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டிங் அடித்த இடத்துல லெஃப்ட் சைடில் பாருங்கள் டார்க்னஸாக இருக்கும். இது லேமினேஷன் கோட்டிங், எபாக்சி ப்ரைமர் கோட்டிங். இந்த கோட்டிங் மேலே நம்ம அடித்து ஆஃப்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுன்னா தாமரை இலையில் தண்ணி பட்டா மாதிரி நிற்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஹைபில்டு ஃபைபர் ரீன்ஃபோர்ஸ்ட் அக்ராலிக் வாட்டர் ப்ரூஃப் கோட் அடிக்கிறோம். இந்த கோட்டிங்களுடைய பெனிஃபிட்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங், ஹீட் ரிஃப்ளெக்டிங், கூலிங் பெயிண்ட், கிராக் பிரிட்ஜிங், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இந்த கோட்டிங்கில் இருக்குது. பேரப்பட்ட வாலில் இருக்க கிராக்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம பேரப்பட்ட வாலோடு இன்க்ளூடு சேர்த்து ஃப்ளோர் பேரப்பட்ட வாலெலாம் கோட்டிங் அடிக்கிறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவுனால நான் மேலும் இன்னும் வளர்ச்சி அடைவேன். நான் வளர்ச்சி அடைகிறதுனால இன்னும் நிறைய பேருக்கு வாட்டர் ப்ரூஃபிங் லோ காஸ்ட்டில் ஹை குவாலிட்டியில் நான் பண்ணி கொடுக்க முடியும். கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கை பெட்ரு சொல்யூஷன் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சைட்டில் என்னென்ன இஷ்யூஸ் இருந்ததோ அது எல்லாத்தையுமே சரியாக இன்ச்சு பை இன்ச்சஸ் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃபிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆல் டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் சர்வீஸ் அண்டு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நீட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, டிஸ்பிளேவில் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டராகவே நான் பண்ணி தருவேன். ஓகே நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.